இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என் நெஞ்சில் குடியிருக்கும் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. இந்த அரசியல்னால வேற லெவல் தான்ல அரசியல். அவ்வளவுதான். ஏன்னா இந்த அரசியல்ல மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ணு நம்ம பார்க்கலாம். யாரு யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யாரு யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குருவான். ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம். ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது. ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிரும். என்ன குரலே, அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு வரும், பீஸ் அழகா வரும். வண்டி மேல வந்து பாதி பாடி தெரியுற மாதிரி வரும். சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில வந்து வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். இது வரலாறு. முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. மக்களுடைய நலனை பத்தியோ, நாட்டோட நலனை பற்றியோ, வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாம பணம் பணம் பணம். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை. உனக்கு எம நான் தான்டா போட்டுக்காரியா. இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, மும்மொழி கொள்கை. என்ன பிரச்சனை? அப்பங்கிட்டே கேளு. என்ன பிரச்சனை? அவனை தானே கேளு. என்னையா பிரச்சனை? அவங்கிட்டே கேளு. டேய், இங்க செயல்படுத்தலன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும். என்ன அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. பார்ப்பதற்கு சிறிய தீப்பொறி போல் தான் இருக்கும், அதையே ஊதி ஊதி பெரியதாக்கி அக்னி குண்டம் போல் வளர்த்தால்தான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அதன் வெப்பத்தில் நாம் குளிர்காய்ந்து கொண்டே இருக்கலாம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.
இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி. என்ன அந்த குசும்பானங்களா உங்களுக்கு? யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. எங்கடா இருந்த? கூடவே தானே இருந்தேன். கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? 30 நாளில் ஹிந்தி புக்கு வாங்கிடலாமா? வேண்டாம், அப்புறம் தமிழ் துரோகின்னு நம்மள சொல்லுவாங்க. முதல்ல இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்